என்ன மன்னிச்சிடுங்க. இது ஒரு மன்னிப்பு வீடியோ. என்ன நான் போடுற வீடியோவால நெறைய குடும்பங்கள் வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கு. அவங்க பிரச்சனை சரியா இருக்குன்னுலாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட பேசியிருக்காங்க. நேர்ல, மெசேஜ்ல அந்த மாதிரி. ஆனா தடவையா ஒருத்தரு எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. அந்த மெசேஜ நான் இங்க கீழ போடுறேன். சார் வணக்கம். நீங்க போடுற வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனா எல்லா குடும்பத்துக்கும் அது ஒத்து வராது சார். என்னுடைய மனைவி எனக்கு உங்களோட இந்த வீடியோவ அனுப்பி, "அப்ப நீ வந்து என்னைய கடமைக்கு தான் காதலிக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பியிருக்காரு. எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார். நான் ஃபாரின்ல வேலை பார்க்குறேன். எனக்கு அம்மா, அக்கா, பொண்டாட்டி, புள்ளைங்க இவ்வளோ பேருக்கும் நான் தான் பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது, அ நான் அவங்களையும் கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதுதான் காதல்ன்னு நெனைக்கிறாங்க. நான் அவங்கள ஃபேமிலியும் கூட்டிட்டு வந்தேன்னா, எனக்கு பெரிய செலவாகும் சார். என்னால எதுவுமே சேர்த்து வைக்க முடியாது. என் குழந்தைங்களுக்கு பெருசா செய்ய முடியாது. நான் இங்க தனியா என்னோட கஷ்ட நஷ்டத்த நானே அனுபவிச்சுக்கிட்டு, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் பணம் அனுப்பிட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில சாரி சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோ மூலியமா இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, அந்த ஆண்களுக்கு, அந்த கணவன்மார்களுக்கு என்னோட மன்னிப்ப நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த வீடியோஸ்னால நல்லது நடக்குதுன்னு நம்பி தான் நான் அடுத்தடுத்து போட்டுட்ருக்கேன். பெண்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம், ஒரு ஒரு கோரிக்கையா நான் உங்கள்ட்ட வைக்கிறேன். நல்ல புருஷன் எத்தனையோ பேர் இருக்காங்க. பொண்டாட்டிய வந்து தன்னுடைய அம்மாவா, தன்னுடைய மகளா, இல்ல எல்லாத்துக்கும் மேல பார்த்துக்கிற புருஷனும் இங்க இருக்காங்க. ஆனா, அவங்க கிட்ட மேலும் மேலும் எதிர்பார்க்கிறதோ, இல்ல அவங்கள போட்டு நம்ம பாடாப்படுத்துறதோ இருந்ததுன்னா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க? குடும்பத்துக்காக ஓடுற ஆண்கள் ரொம்ப பாவம் ஆக்சுவலா. நான் போடுற வீடியோஸ் இருக்குல்ல, ஒரு சில ஆண்கள் தப்பான ஆண்கள் இருக்காங்க. மனைவிய மதிக்கவே மாட்டாங்க. அவங்க அன்ப புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி ஆண்களுக்காக தான். ஒரு சிலர் இருக்காங்க. அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு, மனைவிய புடிச்சிருந்தாலும், அவங்க மேல காதலே இருந்தாலும், அத காட்டிக்க மாட்டானுங்க. அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க. அம்மா, 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 அம்மானுங்க. அவங்களுக்காக தான் நான் போடுறேன். ஒரு சில வீட்ல நாத்தனார், ஐயோ! அது பெரிய கொடும. எங்கேயோ இருக்கும். கல்யாணம் ஆகி எங்கேயோ போயிடும். அது வரும். எப்பயாவது வரும். வந்துச்சுன்னா நல்லா இருக்க குடும்பத்தில கும்மி அடிச்சு விட்டு போயிடும். அது சரியாவறதுக்கு 4 வருஷம் ஆகும். அந்த 4 வருஷத்துல திருப்பி அது வந்துரும். மறுபடியும் கும்மி அடிச்சுட்டு போயிரும். மறுபடியும் வீட்ல பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எனக்கு என் அக்கா தான் முக்கியம். என் அம்மா தான் முக்கியம். அப்படின்னு சொல்ற ஆண்களுக்காக தான் நான் போடுற வீடியோஸ்லாம். அப்புறம் பொண்டாட்டிய வந்து மதிக்காதது, பாசத்த காட்டாதது, எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாம இருக்கிறது. கல்யாணம் ஏன் பண்றோம்? அதுக்கு இதுக்கப்புறம் வந்து தன்னுடைய அம்மாக்கு அப்புறம் இனிமே எல்லாமே மனைவி தான் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிற ஆண்களுக்காக போடுற வீடியோ. ஆனா ரொம்ப ஒரு பயங்கரமா